வணக்கம் நண்பர்களே. திருச்சி பஞ்சப்பூர்ல ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது மிக பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு வருகிறது. இந்த புதிய பேருந்து முனையம் எப்போது திறக்கப்படும் என்று அனைவருமே ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அதனால இந்த பேருந்து முனையத்தோட கட்டுமான பணிகள் தற்போது என்ன நிலவரத்துல அங்க நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் டச் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிருங்க. வாங்க இப்ப நம்ம தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். திருச்சி மாவட்ட மக்கள் மட்டுமல்லாது தமிழ்நாட்டோட தென் மாவட்ட மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான திட்டம் தான் இந்த திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம். ஏன்னா திருச்சி பஸ் ஸ்டாண்டுக்கு எல்லாருமே வந்திருப்பீங்க. திருச்சி பஸ் ஸ்டாண்டு உள்பகுதி அந்த முக்கியமான நகர்பகுதி எவ்வளவு ஒரு டிராபிக்கான ஒரு பகுதியா இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முக்கியமா பண்டிகை காலங்கள்ல சொல்லவே வேண்டாம், அந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசலா இருக்கும். மணிக்கணக்கான ஆகும் நம்ம உள்ள இருந்து பஸ் ஸ்டாண்டோட உள்பகுதியில இருந்து அவுட்டருக்கு வர்றதுக்கு. அந்த அளவுக்கு ஒரு போக்குவரத்து நெரிசல் மிக்க அந்த பகுதினால இந்த பஸ் ஸ்டாண்டை சென்ட்ரல் பஸ் ஸ்டாண்டை வேற பகுதிக்கு மாற்றணும், வேற ஒரு பஸ் ஸ்டாண்ட் புதிதாக துவங்கணும் அப்படிங்கிறதுக்காக சென்னை மதுரை பைபாஸ்ல பஞ்சப்பூர்ல இந்த புதிய பிரம்மாண்டமான ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது கட்டப்பட்டு வருகிறது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிற இந்த லொகேஷன் கரெக்டா எந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஓலையூர் பக்கம் இருந்து பஞ்சப்பூருக்கு போகும்போது லெப்ட் சைட்ல திரும்பணும் அப்படின்னா பேருந்து நிலையத்துக்கு உள்ளே செல்லக்கூடிய பகுதி. ஏற்கனவே இந்த இடம்லாம் நான் கன்ஸ்ட்ரக்ஷன் நடக்கும் போதே அந்த வீடியோ எல்லாம் நம்ம போட்டிருந்தோம். இப்பயும் பாத்தீங்கன்னா அந்த செமி ரிங் ரோட்ல அந்த ஜாயிண்ட் ஆகக்கூடிய பகுதி மட்டும்தான் பேலன்ஸ் வச்சிருக்காங்க. உள்ள எல்லாமே வேலைகள் அதிகபட்சம் முடிவடைஞ்சிருச்சு. அதனால உள்ளே நம்ம அதிகமா யாரும் போக முடியாது, உள்ள அனுமதி கிடையாது. ஏன்னா உள்ள வேலைகள் இறுதி கட்டத்துல ரொம்ப பரபரப்பா அவங்க வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அதனால நிறைய பேர் உள்ள போயினா டிஸ்டர்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாவே க்ளோஸ் பண்ணிருக்காங்க. அதனால நம்மளும் உள்ள போக முடியாது. நிறைய பேர் கேட்பாங்க, ஃப்ரெண்ட் நீங்க உள்ள போயிட்டு கொஞ்சம் நாங்க அங்க என்ன மாதிரியான வேலைகள் நடக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வீடியோ எல்லாம் காட்டுங்கண்ணே, நாங்க வெளியூர்ல இருக்கிறோம், அதை பாக்குறதுக்கு ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இருந்தாலும் நம்ம உள்ளே செல்வதற்கு அனுமதி கிடையாது. அதனால வெளிப்புறத்துல என்ன மாதிரியான வேலைகள் தற்போது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம தொடர்ந்து பார்க்க போறோம். இன்னும் ஒரு சில நண்பர்கள் நம்மள்ட்ட ஒரு முக்கியமான ஒரு திட்டத்தை பத்தி கேட்டிருந்தாங்க. அதாவது கிராப்பட்டியில இருந்து ராமச்சந்திர நகர் வழியாக பஞ்சப்பூர்ல இணையக்கூடிய அந்த சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று கொண்டிருந்தது. அது பற்றிய லேட்டஸ்ட் வீடியோ போடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ அந்த வீடியோ பகுதியை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதாவது அந்த ராமச்சந்திர நகர்ல இருந்து பஞ்சப்பூர் வரைக்கும் இடைப்பட்ட அந்த இணையக்கூடிய அந்த பகுதியெல்லாம் பாத்தீங்கன்னா 4 வழிச்சாலையாக ஃபுல்லாவே ஏற்கனவே ஒரு சில பகுதிகள் இருந்தது. பட் ஒரு சில பகுதிகள் விரிவாக்கம் செய்யாமல் இருந்தது. அதுவும் இப்போ பஞ்சப்பூர் வரைக்குமே ஃபுல்லா விரிவாக்கம் செய்யறாங்க. அதனால வேலைகள் இறுதி கட்டத்துல இருக்கு. ஒரு சில இடத்துல பாலங்கள் மட்டும் இன்னும் வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சாலை அமைப்பதற்கான பணிகள் நிறைவு பெற்று விட்டது. இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எந்த பகுதின்னு உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ஏன்னா மதுரை பைபாஸ்ல, சென்னை மதுரை பைபாஸ்ல அந்த புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட முன்பகுதியில என்னென்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இப்ப நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்புறம் நான் இதுக்கு முன்னாடி ஒரு சில வீடியோக்கள் நான் சொல்லியிருந்தேன். இந்த பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தை சுற்றி பாத்தீங்கன்னா நிறைய தனியார் நிறுவனங்கள் அவங்க புதிதாக அவங்க நிறுவனத்தோட கிளைகள் இங்க அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செஞ்சுட்டு இருக்காங்க. அதனால இந்த பகுதி வேற லெவல்ல மாறப்போகுது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்டான ஏரியாக்கள் இந்த பகுதியில இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு சில பகுதியில நீங்க எந்த பகுதியில விரும்புறீங்களோ நீங்க சூஸ் பண்ணலாம்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் நான் சொல்லியிருப்பேன். இப்ப இந்த பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே பாத்தீங்கன்னா சாரநாதன் காலேஜ் இருக்கு. அந்த சாரநாதன் காலேஜுக்கு பக்கத்துல பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதையும் இப்ப நம்ம தொடர்ந்து இந்த வீடியோல பார்க்கலாம். இந்த கட்டுமான பணி நடக்கக்கூடிய இடம் எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த புதிய ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்துக்கு ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா ஒரு லேண்ட் இருந்தது. அந்த லேண்ட்ல இந்த புதிய கட்டுமான பணி இப்போ துவங்கி இருக்கிறாங்க. இந்த இடத்துல எந்த நிறுவனம் இப்போ அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அதனால கூடிய விரைவில் எந்த நிறுவனம் என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் அவங்க அமைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் தெரிய வரும். இன்னும் தொடர்ந்து நம்ம பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தை சுற்றி உள்ள பகுதிகளில் என்னென்ன மாதிரியான வளர்ச்சி திட்டங்கள் கவர்மெண்ட் அறிவிக்குதோ அல்லது பிரைவேட் நிறுவனங்கள் துவங்குறாங்களோ தொடர்ந்து நீங்க தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து நம்ம சேனலை பார்த்துட்டு இருங்க.
பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையமானது இந்த ஆண்டு, அதாவது 2025ஆம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்குள்ள திறப்பு விழா செய்வதற்கான வாய்ப்பு இருக்கிறதாக முன்னதாக அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இந்த வேலையானது இன்னும் நிறைவு பெறாத காரணத்தினால இறுதிக்கட்ட பணிகள் இன்னும் நிறைவு பெறவில்லை. விறுவிறுப்பாக அந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 1 மாத காலத்திற்கு மேல் எடுக்க ஆகும் என்பதனால வருகிற பிப்ரவரி மாத இறுதியில இந்த பேருந்து முனையமானது திறப்பு விழா செய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக தற்போது அறிவிச்சிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், திருச்சி பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையத்தோட இறுதிக்கட்ட பணிகள் நடைபெறக்கூடிய அந்த பகுதி, அதோட வெளிப்புறத்துல இருந்து அந்த காட்சிகளை நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஏன்னா உள்ளே நம்ம செல்வதற்கு அனுமதி இல்லை. அதனால வெளிப்புறத்துல நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பிளான் கிடைக்கும் நினைக்கிறேன். ஏன்னா திருச்சியில நீங்க ஒரு பெஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்க தேடிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஏதாவது ஒரு பிசினஸ்க்கு நீங்க ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த காட்சிகளை பார்க்கும்போது இன்னும் எவ்வளவு நாள்ல இந்த பகுதி டெவலப்மெண்ட் ஆகும், என்ன மாதிரியான ப்ராஜெக்ட் நீங்க துவங்கலாம் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கூடிய விரைவில் வேலைகள் எல்லாமே முழுவதுமாக நிறைவு பெற்று உள்ளே செல்வதற்கு அனுமதிச்சாங்கன்னா, வாய்ப்பு கிடைச்சதுன்னா கண்டிப்பா உள்ளே சென்று நான் ஃபுல்லாவே ஒரு வீடியோ எடுத்து நமது நண்பர்களுக்காக நான் அப்லோட் பண்ணுவேன். நிறைய பேர் அந்த வீடியோ தான் எதிர்பார்க்கறாங்க. ஆனா தற்போது வெளிப்புறத்துல என்னென்ன மாதிரியான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம். அதனால இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இந்த வீடியோவை உங்களோட நண்பர்களுக்கும் வாட்ஸ்அப் பண்ணி ஃபேஸ்புக்ல ஷேர் பண்ணுங்க. இன்னொன்னு, நம்ம சேனலை இதுவரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் பண்ணுங்க. பஞ்சப்பூர் ஒருங்கிணைந்த பேருந்து முனையம் பற்றியும் இந்த வீடியோ பதிவு பற்றியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல மறக்காம டைப் பண்ணுங்க. அதுபோல நம்மளோட வீடியோ பதிவை எந்த ஊர்ல இருந்து நீங்க பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படிங்கறதையும் கமெண்ட்ல டைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல தலைப்போட அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.